ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் CapCut பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க CapCut பற்றி போடுங்கன்ட்டு. ஸோ அதான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா CapCut வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அந்த வந்து எப்படி யூஸ் பண்ணலாம். நான் CapCut யூஸ் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இஷ்யூஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CapCutக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் என்ன இருக்குது, அது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கமெண்ட்டில் வந்து இந்த வெப்சைட் லிங்க் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்துடுங்க. இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணால் டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் போதும் CapCut லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது அன்னோன் சோர்ஸ் வந்து பர்மிஷன் கேட்கும். அதை வந்து கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணணும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆடை கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்துரும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்லே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேமரா லைட் எஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபேட்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீலோட் சிம்பிள் வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி ஏன் டிஸ்பிளே ஆகுதுன்னா CapCut வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா VPN வந்து நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் மட்டும் வராமல் சம் அதர் இஷ்யூஸ் வரும். நெட்வொர்க் கனெக்ஷன் ஃபெயில் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். நான் வந்து ஒரு VPN வந்து ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சிருக்கேன், Proton VPNட்டு. இந்த VPN வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நான் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த VPN வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா VPN வந்து கனெக்ட் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணி வச்சிருந்த CapCut வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நியூவாக வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி என்னோடய வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னே பண்ண மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓவர்லே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லே எஃபெக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். லைக் அதே மாதிரி கேமரா எஃபெக்ட், லைட் எஃபெக்ட், பிளர், கிட்ஸ், பேசிக், டிசாஸ்டர், ஸ்லைட், மாஸ்க், ஸ்பிளிட் இந்த மாதிரி எல்லா எஃபெக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட் வந்து உங்கள் வீடியோக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓவர்லே எஃபெக்ட், எஃபெக்ட்ஸ், கேப்ஷன், ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஃபில்டர், அட்ஜஸ்ட், ஸ்டிக்கர், பேக்ரவுண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் கூட இருக்குது. அண்ட் வந்து உங்களோட வீடியோ வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண கூட அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடியோ வந்து 2K 4K குவாலிட்டி வரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தர் பிளேபேக் வந்து 60 இருக்குது. அது வந்து ரெக்கமெண்டும் அதே பண்ணும், லோ, ரெக்கமெண்டட், ஹைன்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் CapCut ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் VPN வந்து ஆன் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து CapCut வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் VPN ஆன் பண்ணினதுக்கப்புறம் வந்து CapCut ஓப்பன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வாங்க CapCut மாதிரி ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்க ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக்கர் ஆப். இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இல்லை கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். இதுவும் CapCut மாதிரி தான் இருக்கும். நியூ ப்ராஜெக்ட் இருக்கு பாருங்க, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து ஆட் பண்ண சொல்லும். நான் வந்து இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் CapCutல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ட்ரிம், ஸ்பீட், வால்யூம், கேப்ஷன், அனிமேஷன், கிராப், காப்பி, ஒப்பாசிட்டி, ரீப்ளேஸ், வாய்ஸ் சேஞ்சர், ரொட்டேட், ஃப்ரீஸ், ரிவர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CapCutல வர அதே மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக், கிளிட்ஸ், ஸ்லைட்ஸ், ஸ்லைட், ஸ்போர்ட்ஸ் லைட் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து வரும். சேம் CapCut மாதிரியே இருக்கும். இந்த ஆப்பும் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக லோட் ஆகிட்டு இருக்கேன். இந்த ஸ்டிக்கர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து லோட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்பில். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த VPN வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது வந்து Proton VPN வந்து யூஸ் பண்ணுங்கள். Proton VPN வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து CapCut யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் CapCutல ஏதாவது அப்டேட் வந்துன்னா அந்த வெர்ஷனோட லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைப்பேன். நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோ மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆப் அண்ட் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் இருந்தால் மறக்காமல் எங்கள் வேலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.